نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اعبدوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أعوذ بالله من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه قال الله سبحانه وتعالى ولقد رآه نزلة أخرى عند سدرة المنتهى عندها جنة المأوى إذ يغشى السدرة ما يغشى ما زاغ البصر وما طغى وقال الله تعالى إن في ذلك لعبرة لأولي الأبصار وقال نبينا صلى الله عليه وسلم قالت جبريل عليه السلام هديت إلى الفكرة அளவற்ற அருளாளன் நிகரில்லா பேரன்புடையவனாகிய இல்லாமல்ல அல்லாஹ்வுடைய திருப்பெயரை போற்றி புகழ்ந்தவனாக அவனால் எடுத்தெறியப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடி நம்மளுடைய இறுதி தூதர் இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை எப்படியே பின்பற்றி வாழ்ந்த நபி தோழர்கள் நபி தோழிகள் தாபாயின்கள் மார்க்க அறிஞர்கள் அல்லாஹ்வுடைய இந்த ஜும்மாவுடைய கட்டளை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய குழுமை இருக்கின்ற நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் பாசமும் மஹப்பத்தும் என்றென்றும் இன்று நிலவட்டுமாக பிரார்த்தித்து குர்பானுடைய முதல் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த குர்பானுடைய ஆரம்பத்தில் ஒரு வசனம் உங்களுக்கு முன்னால் சில வசனங்களை நான் ஓதி காண்பித்தேன். அந்நஜம் அப்படிங்கிற அத்தியாயத்திலிருந்து இந்த வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனங்களை நமக்கு சொல்லக்கூடிய செய்தி வலகத் ரஆஹு நஸ்லத்தன் உக்ரா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிதறத்துல் முன்தஹா என்று சொல்லப்படக்கூடிய மிக உயர்வான அந்த ஒரு அழகிய ஒரு மரம், சிதறத் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மரம், அழகான ஒரு மரம், அந்த ஒரு மரத்தின் பக்கத்தில் அந்த அருகாமையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்டார்கள். இந்தஹா ஜன்னத்துல் மஅவா, அங்கு மஅவா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சொர்க்கத்தையும் அவர்கள் கண்டார்கள். இது யகுஷ சிதரத மா யகுஷா, சிதறத்துல் முன்தஹா என்னும் அம்மரத்தை சூழ்ந்து கொண்டிருந்த அந்த ஒரு நேரத்தில் மா ஜாகல் பஸர் வ மா தகா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்வை அந்த சொர்க்கத்தை மட்டும் பார்த்து கொண்டதாக இருந்தது. பார்வை விலகவும் இல்லை, அதை கடந்து வேறு இடத்தில் செல்லவும் இல்லை, ஒரே பார்வையோடு இருந்தார்கள். மா ஜாகல் பஸர் வ மா தகா லகத் ரஆ மின் ஆய
பத்தீஹில் குபரா, சிதறத்துல் முன்தஹா அந்த ஒரு மரத்தின் அடியில அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய பெரும் பெரும் அத்தாட்சிகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனங்கள்ல சில விஷயங்களை பத்தி நமக்கு சொல்லி காட்டுகிறார். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த குர்பானுடைய தலைப்பாக மஅராஜ் என்று சொல்லப்படக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்ற இவ்வுலகில் இருந்து வானில் சென்ற அந்த ஒரு மஅராஜுடைய நிலைமையை பற்றி, அதில் தரும் படிப்பனைகளை பற்றி நாம் பகிர இருக்கின்றோம். ஆரம்பமாக இஸ்ரா வல் மிஅராஜ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு பயணம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக்கி நுபுவத்தை கொடுத்து ஒரு தூதராக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகிற்கு அனுப்பி மக்களை அல்லாஹ்வை அழைக்க சொல்லி ஒரு கட்டளை, ஒரு தாவாவை, ஒரு அழைப்பு பணி அவர்களுக்கு கடமையாக்கி கொடுத்திருந்தார். அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அழைப்பை ஆரம்பித்தார்கள், தொடங்கினார்கள். அவர்களுடைய ஊர்வாசிகளான மக்காவாசிகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்துக் கொண்டிருந்த அந்த ஒரு காலம்தான். பல வருடங்கள் அவர்களை அழைத்தார்கள். 10 வருடங்கள் கடந்த இந்த ஒரு அழைப்பை ஏற்று 10வது வருடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நுபுவத் கிடைத்து, நபி பட்டம் கிடைத்து 10வது வருடத்திற்கு பிறகுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய வாழ்க்கையிலே மிகவும் கவலையான ஒரு நிலைமையை சந்தித்த ஒரு வருடமாக வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார். 10வது வருடத்திற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த ஒரு கஷ்டமான ஒரு சூழலிலும், கவலை நிறைந்த ஒரு சந்தர்ப்பங்களிலும் எந்த அளவிற்கு மிக உறுதுணையாக அவர்களோடு ஒன்றாக இருந்து அவர்களுடைய மனைவி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இறந்த ஒரு வருடம். அது மட்டுமல்லாம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களுடைய எதிரிகளிடமிருந்து காப்பாற்றக்கூடிய, அவர்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்த அவர்களுடைய சிறிய தந்தை அபூ தாலிப் என்று சொல்லப்படக்கூடிய அவர்களுடைய மரணம் நடந்தது. அதனால்தான் வரலாற்று ஆசிரியர்கள் இந்த ஒரு வருடத்தை ஆவுல் ஹுஸ்ன் கவலை ஆண்டு அப்படின்னு பதிவு செய்யறாங்க. அன்னைய கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் மரணிக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த அவர்களுடைய சிறிய தந்தை அபூ தாலிப் அவர்களும் மரணிக்கிறார். இது அனைத்தையும் தாண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவாசிகளுக்கு எவ்வளவுதான் எடுத்து சொல்லியும் அவர்கள் இதை ஏற்கவில்லை அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்தினால் அருகாமையில் இருக்கக்கூடிய தாயிஃப் நகரத்திற்கு போகிறார். தாயிஃப் நகரத்திற்கு அந்த அழைப்பை எடுத்துவிட்டு, தௌஹீதை எடுத்துக்கொண்டு, ஏகத்துவத்தை எடுத்துக்கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று அங்கு பிரச்சாரம் பண்றார், அல்லாஹ்வின் பால் அழைக்கிறார். அவர்களும் மக்காவாசிகள் மாதிரியே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழைப்பை ஏற்கிறார். கல்லால் அடித்து அவர்களை துன்பப்படுத்தினார்கள், வார்த்தைகளால் அடித்து அவர்களை கேலியும் கிண்டலும் செய்தார்கள். அவர்களால் அடிக்கப்பட்ட அந்த கல்லுகளால் அடிக்கப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தலையிலிருந்து இரத்தங்களும் வடிந்தன. இப்படி பல கஷ்டங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்தார்கள். ஒரே நேரத்தில் நடந்துச்சு 3 விஷயங்கள். அதற்கு பிறகுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு மூமின் கவலையாக இருக்கக்கூடிய அந்த ஒரு நேரத்தில், கஷ்டப்படக்கூடிய அந்த ஒரு நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் நெருங்கும் பொழுது, அல்லாஹ்வுடைய நினைவை அவன் கொண்டு வரும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த அனைத்து கவலைகளையும் கஷ்டங்களையும் அவர்களுக்கு போக்குகின்றார். இந்த ஒரு பூமி இவ்வளவுதான் அவர்களை நெருக்கத்திற்கு
நெருக்கத்தை கொடுத்தாலும், எவ்வளவு நசுக்கினாலும், அல்லாஹ் ரப்பல் ஆலமீனிடத்திலே அந்த ஒரு வானத்தில் இருக்கக்கூடிய நிலவைகள் மிகவும் விசாலமானது என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை இஸ்ரா வல் மிஅராஜ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு பயணத்திற்கு அவர்களை ஆரம்பிப்பதற்கு ஒரு துவக்கத்தை கொடுக்கின்றார். இவ்வளவுதான் இந்த பூமி அவர்களுக்கு நெருக்கத்தை கொடுக்குது, கவலையை கொடுத்தாலும் நீங்க இங்க வாங்க, என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு அதை விசாலமாக்குகிறேன், உங்களுடைய கவலைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் போக்கக்கூடியவனாக இருக்கின்றார் என்கின்ற ஒரு கட்டளை, இந்த ஒரு ஆரம்பம். கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து செல்வதற்காக நிறைய கேள்விப்பட்டிருப்போம், நிறைய புத்தகங்களை படித்திருப்போம். ஒரு நினைவூட்டலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகை தருகின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு தருவாயில இரண்டு மலக்குகளோடு வருகின்றார்கள். இரண்டு மலக்குகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இதயத்தை பிளந்து அதை திறந்து அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு உள்ளத்தை எடுத்து அதை சம்சம் தண்ணியால் கழுவி அதில் ஈமான் என்கின்ற அந்த ஒரு அல்லாஹ்வுடைய அந்த ஈமானை நம்பிக்கையை பொருத்தி அதை எந்த இடத்துல எடுத்தார்களோ அதே இடத்துல திருப்பி வச்சார். இதெல்லாம் நடந்த அந்த நிகழ்வுகள். பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புராக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாகனம், வைரா, அது மிகவும் தெள்ள தெளிவாக வெள்ளையாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாகனத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து சென்று இஸ்ரா என்ற அந்த ஒரு பயணத்தை, இரவு பயணத்தை மேற்கொள்கின்றார்கள். பைத்துல் மக்திஸை அடைகிறார்கள். பலஸ்தீன் பூமியில இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு பூமியில இருக்கக்கூடிய ஒரு பள்ளி தான் பைத்துல் மக்திஸ் என்று சொல்லப்படக்கூடிய அக்ஸா பள்ளிவாசல். அந்த ஒரு பள்ளிவாசலுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த வாகனத்தை வெளியில கட்டிடுறாங்க. எந்த கயிறுகளால், எந்த ஒரு கட்டப்படக்கூடிய அந்த ஒரு பொருளால் நபிமார்கள் எல்லாம் அவருடைய வாகனத்தை கட்டினார்களோ அதே பொருட்களை கொண்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த வாகனத்தை பள்ளிவாசலுக்கு வெளியில கட்டிடுறாங்க. இருவரும் பள்ளிக்குள் நுழைகிறார்கள். அங்கு அனைத்து நபிமார்களும் இருக்கின்றார்கள். அனைத்து நபிமார்களுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இமாமாக நின்று அவர்களுக்கு தொழுகையை நடத்துகிறார்கள். மிகப்பெரிய ஒரு வாக்கியம். தொழுகையை நடத்திய பின்பு அதற்கு அடுத்த ஒரு பயணம் தான் விண்வெளி பயணமாக வானத்திற்கு உயர்கிறார்கள். மிஅராஜ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பயணம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்தை கடக்கும் பொழுது அதில் ஒவ்வொரு வானத்தை 7 வானங்களை கடக்கின்றார்கள். ஒவ்வொரு வானத்தையும் கடக்கும் பொழுது அதற்குள் நுழைவதற்கு முன்பாக, கடப்பதற்கு முன்பாக அங்கு இருக்கக்கூடிய மலக்குகளிடத்திலே அனுமதி கேட்கின்றார்கள். அனுமதி கேட்டுட்டு ஒவ்வொரு வானத்தையும் கடக்கிறார். ஒவ்வொரு வானத்தையும் கடக்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு வானத்திலும் ஒரு நபியை பார்க்கிறார். ஒவ்வொரு வானத்திலும் ஒரு நபி. முதல் வானத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், இரண்டாவது வானத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், மூன்றாவது வானத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிறார். நான்காவது வானத்தில் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிறார். ஐந்தாவது வானத்தில் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கின்றார்கள். ஆறாவது வானத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கின்றார்கள். இறுதியாக ஏழாவது வானத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிறார்கள். ஒவ்வொரு வானத்தை ஏறும் பொழுதும் ஒவ்வொரு நபியை சந்திச்சு அவர்களுக்காக பிரார்த்தனை, நன்மையை வேண்டி பிரார்த்தனை, அவர்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக பிரார்த்தனை. ஒவ்வொரு வானத்திலும் நபிமார்களோடு அந்த ஒரு உரையாடல் அவர்களுக்கு இருந்துச்சு. அதற்கு பிறகுதான் பைத்துல் சிதறத்துல் முன்தஹா என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு இடத்தை அடைகிறார்கள். இதுதான் இருப்பதிலேயே மிக உயர்வான ஒரு இடம். அதற்கு பிறகு எதுவும் கிடையாது. சிதறத்துல் முன்தஹா என்று சொன்னால் இறுதி ஒரு இடம், இறுதியான ஒரு இடம். இங்கு
மேலிருந்து வரக்கூடிய கீழே வரக்கூடிய அனைத்தும் அந்த ஒரு இடத்திலிருந்து வரும். சிதறத்துல் முன்தஹா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அழகிய ஒரு மரத்திற்கு அருகாமையில் அந்த ஒரு இடத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த இடத்தை அடைந்தார்கள். இந்த இடங்களில் தான் நிறைய அற்புதங்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய பெரிய பெரிய அத்தாட்சிகள், நிறைய நிகழ்வுகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திக்கின்றார்கள். நிறைய விஷயங்களை பார்க்கிறார்கள். சிதறத்துல் முன்தஹா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இடத்துல தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹவாத்திமுல் பக்ராவுடைய இறுதி அத்தியாயங்கள், இறுதி வசனங்கள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. பக்ராவுடைய மற்ற வசனங்கள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பூமியில இருக்கும் பொழுது இறங்கினாலும் கூட அந்த ஒரு அத்தியாயம் நிறைவடையக்கூடிய அந்த ஒரு இறுதி வசனங்கள் எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிதறத்துல் முன்தஹா என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு இடத்துல தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வஹியாக இறக்குறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த உம்மத்திற்காக 50 நேர தொழுகைகள் கடமையாக்கப்பட்ட ஒரு இடமும் சிதறத்துல் முன்தஹா. அங்கிருந்தால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்து ஒவ்வொரு தொழுகைகளாக குறைக்கப்பட்டு 5 நேர தொழுகைகளாக மாற்றப்படுது. ஒவ்வொரு நிலைமைகளும் அந்த சொர்க்கத்தை பார்த்தார்கள். சொர்க்கத்துடைய நியாமத்துகளை, அந்த அருட்கொடைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்த ஒரு நிகழ்வு அந்த இடங்கள்ல. நரகவாசிகள் தண்டிக்கப்படக்கூடிய அந்த ஒரு சூழலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் வந்து பார்க்கிறார்கள். ஒவ்வொரு அத்தாட்சிகளையும் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து விட்டு அதே இரவுல நிறைய விஷயங்கள் இருக்கு. முன்தஹா அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துல, சிதறத்துல் முன்தஹாங்கிற இடத்துல நிறைய விஷயங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தார்கள். அல்லாஹ்வோடு உரையாடினார்கள். அல்லாஹ்வுடைய பெரிய பெரிய அத்தாட்சிகள் எல்லாம் அங்கு வந்து காண்பிக்கப்பட்டது. நிறைய விஷயங்கள் இருக்கிறது. எல்லாத்தையும் பார்த்துட்டு அனைத்தையும் வாங்கிவிட்டு இந்த கடமையான காரியங்கள் தொழுகைகள் எல்லாம் வாங்கிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இடத்துல இருந்தார்களோ அதே இடத்துக்கு அதே இரவுல தான் திரும்பி வராங்க. பல நாட்கள் எல்லாம் கிடையாது. இதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல நாட்கள் எடுத்துக்கொள்ளல. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரே இரவுல நடந்த ஒரு அற்புதத்தை அந்த இடத்துல வந்து காமிக்கிறான். அதே இரவுல வர்றாங்க திரும்பி. வந்தவுடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒரு விஷயத்தை மக்களுக்கு எடுத்து சொல்றாங்க. ஏற்கனவே மக்காவாசிகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து பொய்ப்பித்தவர்கள். அனைத்து அத்தாட்சிகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய பின்பும் கூட அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நம்பிக்கை வைக்கிறார். ஆனால் இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு சொன்னார். அனைவரிடத்திலும் மக்காவுடைய தலைவரிடத்தில் சொன்னார்கள், குறைஷியுடைய தலைவரிடத்தில் சொன்னார்கள், மற்ற நபர்களிடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தை சொல்லும் பொழுது அனைவரும் மறுபடியும் அவர்களை பொய்ப்பித்தார்கள். இது எப்படி சாத்தியம்? அபூ ஜஹல் இதை ஒரு பயன்படுத்திக் கொண்டு, இந்த ஒரு நிகழ்வை பயன்படுத்திக் கொண்டு அவர்களை கேலியும் கிண்டலும் செய்தார். மக்களிடத்துல பரப்பினார் இந்த ஒரு விஷயத்தை. அபூ ஜஹல் மக்களிடத்துல சொன்னார், இப்படி எல்லாம் அவர் சொல்லுகிறார் அப்படின்னு. மக்கள் எல்லாம் ஒரு இடத்துல கேட்டாங்க, இதெல்லாம் நீங்க போனீங்க, பைத்துல் மக்திஸ் போனீங்க, மிராஜ் போனீங்க, அதனுடைய பண்புகளை சொல்லுங்க, அது எப்படி இருந்துச்சு? பைத்துல் மக்திஸ் அந்த ஒரு பலஸ்தீனுடைய பூமியை பற்றி எங்களுக்கு சொல்லுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு நேரம் வந்து அந்த பைத்துல் மக்திஸ்ல எல்லாம் இல்ல. அந்த பலஸ்தீன் பூமியில அவ்வளவு நேரம் எல்லாம் இருக்கிற அதனுடைய அந்த ஒரு பண்புகளை, அது எப்படி இருந்துச்சு, அது எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்லாம் பார்ப்பதற்கு 2 ரக்காத்துகள் தொழுதார்கள், நேரம் வானத்திற்கு சென்றார்கள், அவ்வளவுதான். ஆனால் இருந்தாலும் கூட இந்த ஒரு கேள்வியை கேட்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு சிறிய பயம் இருந்தது. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்கள் கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் பதில் அவருடைய கண்ணுக்கு முன்னால காட்டினார். பைத்துல் மக்திஸ் இப்படி இருந்துச்சு, அப்படி இருந்துச்சு, அதனுடைய உண்மையான ஒரு பண்புகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காட்டினார், சொன்னார். மிகப்பெரிய ஒரு அற்புதம். மக்கவாசிகள் மறுபடியும் அதை நம்பார்கள்.
அதை பொய்ப்பித்தார். இறுதியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரே ஒரு நபர் மட்டும்தான் இதை உண்மைப்படுத்தினார்கள். இது வேறு யாரும் கிடையாது. நாம் அறிந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டும்தான். மக்காவாசிகள் அபூபக்கர் இடத்துல வர்றாங்க, வந்து கேட்கிறாங்க, இதை அவங்க சொல்றாங்க, இதை நீங்க நம்புறீங்களா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொன்னாங்களா, அவர்கள் தான் இதை கூறினார்களா என்று கேட்கும் பொழுது மக்காவாசிகள் ஆம் என்று சொன்னவுடன் நபிகள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை ஃபக்கத் ஸதக, அவர்கள் கண்டிப்பா உண்மையை மட்டும் சொன்னார். அதுல இருந்துதான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சித்திக் அப்படிங்கிற ஒரு பெயர், உண்மைப்படுத்துவோர் அப்படிங்கிற ஒரு பெயரை வச்சாங்க. அபூபக்கர் சித்திக் இப்பொழுது வரலாறு நாம் பேசுகின்றோம், வரலாற்று நபர்கள் பேசுகின்றார்கள் என்றால் இந்த ஒரு காரணம் தான். எல்லா விஷயங்களிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, உண்மைதான்ப்பா, மாற்று கருத்தே கிடையாது. கண்ணியத்திற்குரியவர்கள், இஸ்லாமியர்களுக்கு மூமின்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறைய விஷயங்களை மறைவான விஷயங்களை கொடுப்பான். அதுல நம்பிக்கை இருக்கணும், அதுல ஈமான் இருக்கணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய இந்த கைபுடைய விஷயங்கள், மறைவான விஷயங்கள் மீது நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் அவர்கள் மூமின்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இடத்தில் சொல்லி காட்டுகிறார். இந்த இஸ்ராவுடைய அந்த ஒரு பயணமாக இருக்கட்டும், மிஅராஜுடைய பயணமாக இருக்கட்டும், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மக்களுக்கு இதில் நிறைய ஒரு படிப்பினைகள் வச்சிருக்கிறார். இரண்டாவது குதுபாவுடைய தொடர்ச்சி நாம் படிப்பினைகளை பார்ப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை அதன் மீது அதிகமதிய நம்பிக்கை வைக்கக்கூடிய ஒரு வாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தல் புரிவான பிரார்த்தித்து ஜும்மாவுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். நேயத்திற்குரிய சகோதர சகோதரிகள், குர்பானுடைய முதல் உரையில இஸ்ரா மற்றும் மிஅராஜ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு பயணத்தை பற்றி பார்த்தோம். வரலாற்று ஆசிரியர்கள் வரலாற்று புத்தகங்களிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆன்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அந்த நூல்கள்ல அந்த ஹதீஸ்கள்ல அதை பதிவு செய்கிறார். இந்த ஒரு பயணம் குர்ஆன்ல இருக்குது, ஹதீஸ்கள்ல இருக்குது, வரலாற்று ஆசிரியர்களும் இதை பதிவு செய்கிறாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இஸ்ரா என்று சொல்லப்படக்கூடிய புனித பூமியாக இருக்கக்கூடிய அந்த பலஸ்தீன்ல பைத்துல் மக்தீஸிற்கு கூட்டிட்டு போனான். அதே நேரத்தில் இந்த பூமியில இருந்து வானிற்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட்டிட்டு போனான். இந்த ஒரு நிகழ்வு அனைத்திலும் இருக்கு, குர்ஆன்ல இருக்கு, ஹதீஸ்ல இருக்கு, வரலாற்று புத்தகத்துல இருக்கு. ஆனால் எந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போனார், எந்த நாளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்ரா மிஅராஜுக்கு போனார், எந்த மாதத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போனார், இதற்கான ஆதாரம் குர்ஆன்லையும் கிடையாது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஹதீஸ்களையும் சொல்லல, வரலாற்று ஆசிரியர்களும் மார்க்க அறிஞர்களும் இதை அவருடைய புத்தகங்களிலும் பதிவு செய்யல. எந்த நாளும் கிடையாது, தெரியாது, எந்த மாசமும் நமக்கு தெரியாது. இந்த ஒரு நாள்ல தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு பதிவு கிடையாது, நாம் எடுத்துக்கொள்ளவே முடியாது. இந்த நாள்ல தான் இஸ்லாஸ்லம் போனார், இந்த மாதத்துல தான் நாம் அவர்கள் போனார்கள். ஆனால் மக்கள் மத்தியில ரஜப மாதம் 27வது நாட்கள் சென்றார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு நிலைமை எப்படி இருக்கின்றது, அது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தான் அறியக்கூடியவனாக இருக்கின்றார். எங்க இருந்து அவர்கள் இதை எடுத்துக்கொண்டார்கள், எவ்வாறு எடுத்துக்கொண்டார்கள், அவர்களுக்கான ஆதாரம் எது, எங்குமே இல்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை விட ஈமானிலும் சரி அமல்களிலும் சரி முன்னிலை இருந்தவர், முதன்மையாக இருக்கிறவர்.
மேராஜுடைய இரவை பத்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனுடைய சிறப்பை எங்க சொல்லி இருக்கிறார்? சஹாபாக்கள் அதனுடைய இரவை எங்க வணக்க வழிபாடுகளை மேற்கொண்டாங்க? எங்குமே கிடையாது. அதிலும் குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த இதனுடைய சிறப்பு, இந்த இரவுடைய சிறப்பு தெரிந்திருந்தால் கண்டிப்பா நமக்கு சொல்லியிருப்பாங்க. கல்வியை மறைப்பது, மார்க்கத்தினுடைய விஷயங்களை மறைப்பது மிகப்பெரிய ஒரு பாவம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்வாங்க. தெரிந்தும் கூட அதனுடைய சிறப்பை பற்றி தெரிந்தும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைப்பார்களா? அது மிகப்பெரிய ஒரு பாவமாக மாறுது. எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாமல் சென்றிருப்பார்கள்? கண்ணியத்திற்குரியவர்கள், மேராஜுடைய அந்த இரவுடைய சிறப்பை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு இடத்திலும் குறிப்பிடல. அவருடைய நாட்களை பற்றியும் மாதத்தை பற்றியும் நமக்கு சொல்லி காட்டவில்லை. அடுத்து அவருடைய படிப்பினைகளை பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து படிப்பினையாக பெறலாம். மேராஜுடைய விஷயத்தில் முதலாவது விஷயமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்தஸ்தை இந்த ஒரு மேராஜுடைய பயணத்தில் வந்து நம்ம பார்க்கிறோம். மேராஜுடைய பயணம் இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டுமே தனித்துவமான ஒரு சிறப்பு, ஒரு அந்தஸ்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். எந்த ஒரு நபியுடைய வரலாற்றை நம்ம வந்து பார்க்கல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எடுங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எடுங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், எந்த நபியை நீங்க எடுத்துக்கொண்டாலும் அவர்களுடைய வாழ்க்கையில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்தை கொடுக்கவே கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டுமே ஒரு தனித்துவமான ஒரு சிறப்பு, ஒரு அந்தஸ்து இது மேராஜுடைய பயணம். இது முதலாவதாக நாம் பெறக்கூடிய ஒரு படிப்பினை. இரண்டாவதாக தொழுகையுடைய முக்கியத்துவத்தை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெள்ளத் தெளிவாக வந்து சொல்றார். இஸ்லாமுடைய கடமைகளை நீங்க சட்டதிட்டங்களை கடமைகளை நீங்க எடுத்துக்கொண்டால், அமல்களை எடுத்துக்கொண்டால், இந்த 5 கடமைகளை நாம் வந்து பார்க்கிறோம். லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவாக இருக்கட்டும், ஸகாத்தாக இருக்கட்டும், நோன்பாக இருக்கட்டும், ஹஜ்ஜாக இருக்கட்டும், எல்லா கடமைகளும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தோடு இருக்கும். ஸகாத் இந்த உலகத்துல கடமையாகும், நோன்பு இந்த உலகத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடமையாக்கும், ஹஜ் இந்த உலகத்துல கடமையாக்கப்படும், பூமியில கடமையாக்கப்படும். நாம் 5 நேரம் தொழுகிறோம். இதுதான் டெய்லி இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் தொழக்கூடிய இந்த 5 நேர தொழுகை இருக்கிறது. இது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதனுடைய சிறப்பை, இதனுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தும் விதமாக இதனுடைய கடமை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வானத்துல வச்சிருக்கிறான். 50 நேர தொழுகைகள் கடமையாக்கப்பட்டது மேராஜுடைய பயணத்துல, வானத்தில். ஸகாத் நம்ம வருடத்திற்கு ஒரு முறை, நோன்பு வருடத்திற்கு ஒரு முறை, ஹஜ் முடிந்தால், பணம் இருந்தால், அதற்கு போவதற்கு சக்தி இருந்தால் கடமை. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு நாளும் தினம் 5 நேரம் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய இந்த ஒரு தொழுகையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானத்துல வச்சிருக்கிறான். காரணம் அதனுடைய சிறப்பு மிகவும் மேலானது, தொழுகையுடைய முக்கியத்துவம் மிகவும் மேலானது. ஆனால் தொழுகையுடைய விஷயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வானத்துல வச்சிருக்கிறான். இது இரண்டாவது விஷயம். மூன்றாவது, நபிகள் நாயகம் முன் சென்ற நபிமார்களுடைய அந்த செய்தியிலிருந்து நன்மை வந்து அடையணும். மேராஜுடைய பயணத்துல மூன்றாவது படிப்பினை, நிறைய நபிமார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திச்சார். குறிப்பாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நிறைய நாம வந்து அவர்கள் வந்து இது பண்ணணும், நம்ம நிறைய நினைச்சு பார்க்கணும். 50 நேர தொழுகைகளை கடமையாக்கப்பட்ட பின்னால் 5 நேரமாக குறைப்பதற்கு மிக உதவியாக இருந்தவங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம், இன்னி ஜர்ரப்துன் நாஸ கௌலக், நபியே உங்களுக்கு முன்னால் நான் மக்களை நிறைய வந்து அனுபவப்பட்டிருக்கிறேன். வஆலஸ்து பனி இஸ்ராயீல அஷத்தல் முஆலஜா, பனு இஸ்ராயீல் அவர்களுக்காக நான் அனுப்பப்பட்டேன். அவர்களிடத்தில் நிறைய நான்
என்னுடைய பேச்சிற்கு அவர்கள் கட்டுப்படவே இல்லை. பனு இஸ்ரவேலர்கள் நான் சொன்னதற்கு கீழ்ப்படியவே இல்லை, எனக்கு மாறுதல் செய்தார்கள், என்னுடைய கட்டளைக்கு அவர்கள் அடிபணியல. அது மாதிரிதான் நம்மளுடைய சமூகமும் இருக்கும், உங்களுடைய மக்களும் இருப்பார்கள். 50 நேர தொழுகைகளுக்கெல்லாம் அவர்கள் தாங்க மாட்டாங்க, அவர்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். போய் அல்லாஹ் இடத்துல கேளுங்க, குறைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் அனுப்பி 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 இறுதியாக 5 நேர தொழுகைகளாக மாற்றுவதற்கு உதவியாக இருந்தார். முன் சென்ற நபிமார்களுடைய அந்த செய்திகள்ல இருந்து நாம நிறைய நன்மைகளை எடுத்துக்கணும். இது 3வது ஒரு படிப்பினையாக நாம் பெறக்கூடிய ஒரு படிப்பினை. 4வது படிப்பினை, உண்மையை சொல்றதுல தைரியம் இருக்கணும். ஹக்க சொல்றதுல, சத்தியத்தை சொல்வதுல கண்டிப்பா தைரியம் இருக்கணும். மார்க்கம் இதெல்லாம் சொல்லி இருக்கிறது, இப்படிதான் சொல்லி இருக்கின்றது, குர்ஆனும் சுன்னாவும் இதை மட்டும்தான் நமக்கு சொல்லி இருக்கின்றது, இதன் அடிப்படையில தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துல தைரியம் இருக்கணும். யாரிடத்துல சொன்னாலும் சரி, யாரை கேட்டாலும் சரி, இதுதான்ப்பா குர்ஆன்ல தான் இருக்குது, ஹதீஸ்ல இதுதான் இருக்குது, அல்லாஹ் இப்படித்தான் சொல்லி இருக்கின்றான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிதான் நமக்கு காட்டி தந்து இருக்கின்றார்கள், இதுதான் சுன்னா அப்படிங்கிற அந்த ஒரு சத்தியத்தை சொல்வதில் பயமே இருக்கக்கூடாது, தைரியம் இருக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜிலிருந்து வந்தவுடன் அந்த ஒரு நிகழ்வை இதை எப்படி மக்கள் எடுத்துக்கொள்வார்கள்? ஏற்கனவே நிறைய பொய்ப்பிச்சிருக்கிறாங்க, என்னதான் சொல்லியும் அவர்கள் கேட்கல, இந்த மிஅராஜ் பயணத்தையும் அவர்கள் இப்படிதான் நம்ப போறாங்க அப்படின்னு சொல்லி மறைக்கிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தியத்தை வெளிப்படுத்தினார்கள். நான் சென்றேன், நான் போனேன், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னை அழைத்து சென்றான் அப்படிங்கிற அந்த ஒரு நிகழ்வை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காஃபிரிடத்தில் சொன்னாங்க. அப்படி இருக்கும் பொழுது நம்மளுடைய முஃமின்கள் மத்தியில நல்ல விஷயங்களை எடுத்து சொல்வதில், மார்க்க விஷயங்களை எடுத்து சொல்வதில் நாம் எந்த நேரத்திலும் பயப்படக்கூடாது, தைரியமாக இருக்கணும். இது மிஅராஜ் தரக்கூடிய ஒரு படிப்பினையாக 4வது படிப்பினை இருக்கிறது. 5வதா மிஅராஜுடைய பயணத்திலிருந்து ஒரு படிப்பினை, இஸ்லாமிய மார்க்கம் இயற்கை மார்க்கம், இயற்கையான ஒரு மார்க்கம் இது இஸ்லாமிய மார்க்கம். எங்கிருந்து பெறப்படுது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மிஅராஜுடைய நேரத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 3 பொருட்களை காட்டுறாங்க. மது, பால், தேன், 3ஐ நபிகள் நாயகம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் காட்டும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்ந்தெடுத்தது பாலை தேர்ந்தெடுத்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதை தேர்ந்தெடுத்தவுடன் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம், புதைத்தைகள் ஃபித்ரா, நபியே நீங்கள் இயற்கையின் பக்கம் வழிகாட்டப்பட்டு இருக்கிறீங்க, நீங்க இயற்கையை எடுத்திருக்கிறீங்க அப்படின்னு நபி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். இது இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஒரு இயற்கையான ஒரு மார்க்கம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தீனுல் ஃபித்ரா, இயற்கை மார்க்கம் என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு மார்க்கம் என்றால் அது இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான். இது 5வது படிப்பினை. 6வதாக உண்மைப்படுத்தணும், மார்க்க விஷயங்களை உண்மைப்படுத்தணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி இருக்கிறான், அது அறிவுக்கு எட்டுதோ இல்லையோ அல்லாஹ் சொல்லிவிட்டார் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா, அது அறிவுக்கு எட்டுதோ இல்லையோ அதை உண்மைப்படுத்துவதில் முஃமின்கள் எப்பொழுதுமே முதன்மையானவர்களாக இருக்கணும். அதனால முஃமின்கள் என்றால் உண்மைப்படுத்துவதுங்கிற அர்த்தம். நாமெல்லாம் முஃமின்கள், நம்மளுடைய முஃமின்கள் அப்படிங்கிற அந்தஸ்து எப்படி கிடைக்கிறது என்றால் இஸ்லாமிய விஷயங்கள், மார்க்க விஷயங்களை, குர்ஆன் சுன்னா விஷயங்களை உண்மைப்படுத்தக்கூடிய நபர்கள் முஃமின்கள். நபி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உண்மைப்படுத்தினார். இது 6வது விஷயம். 7வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒரு பயணத்தை மேற்கொண்டாங்க அப்படின்னா அவர்களுடைய உடலாலும் உயிராலும் 2 மூலமாகத்தான் பயணம் செஞ்சாங்க. இல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கினாங்க, கனவுல தான் மிஅராஜுக்கு இஸ்ராவுக்கு போனாங்க அப்படின்னா கிடையாது. கனவுல என்ன வேணாலும் பண்ணலாம். நான் கனவுல பறக்கிற மாதிரி கனவு கண்டேன். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நான் அமெரிக்காவில் லண்டன்ல அங்க இருக்கிற
இது 7வது படிப்பனையாக இந்த ஒரு மேராஜுடைய படிப்பனையிலிருந்து நாம் பெறக்கூடிய படிப்பனையாக இருக்கின்றது. அதே போல இறுதியாக 8வது படிப்பனை அஸ்லுத்தீன் அத்தௌஹீத், மார்க்கத்தினுடைய அடிப்படையே தௌஹீத் தான். இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படை கொள்கை ஏகத்துவம், தௌஹீத், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருவன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்ராவிற்கு சென்ற அந்த பைத்துல் மக்திஸ்ல நபிமார்கள் அனைவருக்கும் தொழுகை நடத்தினார்கள். ஒரு இமாமாக நின்று அனைத்து நபிமார்களும் சகோதரர்கள், அனைத்து நபிமார்களும் இந்த உலகிற்கு எடுத்துக்கொண்டு வந்த ஒரே ஒரு செய்தி ஏகத்துவம் மட்டும்தான். அனைவரும் சகோதரர்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரை அனைத்து நபிமார்களும் சகோதரர்கள், அவர்கள் அனைவரும் கொண்டு வந்த ஒரே ஒரு விஷயம் தௌஹீத் மட்டும்தான். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு கலிமா மட்டும்தான். எனவே இந்த ஒரு நிகழ்வு நாம் இந்த படிப்பினை, இந்த ஒரு பயணத்திலிருந்து பெறக்கூடிய ஒரு படிப்பினையாக இருக்கின்றது. எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய இந்த ஒரு செய்தியை கேட்டு அதன் அடிப்படையில நம்மளுடைய வாழ்க்கையை அமைப்பதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் அருள் புரிவாராக. மேலும் குர்ஆன் சுன்னா அடிப்படையில நம்முடைய வாழ்க்கையை அமைப்பதற்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள் புரிவாராக பிரார்த்தித்து ஜும்மாவுடைய 2வது உரையை நிறைவு செய்கிறேன். அப்போது கோடி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி வ லக்கும் வ லிசாயிரில் முஸ்லிமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.